வணக்கம். நான் கோவிலூர் செல்வராஜன், லண்டனில் இருந்து பேசுகின்றேன். அக்கினி குஞ்சு இணையதளத்தின் 16வது ஆண்டு நிறைவையொட்டி அதற்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன். அக்கினி குஞ்சு இணையதளத்தின் 16வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அதற்கு வாழ்த்து கூறுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. யாழ் பாஸ்கர் என்றும் அக்கினி குஞ்சி பாஸ்கர் என்றும் அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற அன்பு தம்பி பாஸ்கர் அவர்கள் 16 ஆண்டுகளாக மிக சிறப்பாக இந்த விழாவை செய்து வருகின்றார். அவருக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 7 வருடங்களுக்கு முன்பு, ஆம், 2019ஆம் ஆண்டு அக்கினி குஞ்சு இணையதளத்தின் 9வது ஆண்டு விழாவிலே என்னையும் லண்டனில் இருந்து வரவழைத்து இயல் இசை நாடகமாகிய முத்தமிழுக்குள்ளும் நான் இருந்து சாதனை புரிகின்றேன் என்று பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தது அக்கினி குஞ்சு. அதற்காக என்றும் நன்றியுடையவனாக நான் இருக்கின்றேன். அக்கினி குஞ்சு விழாவிலே பல நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். ஆடல் பாடல் இசை என்று இருக்கும். அன்றும் இசை நிகழ்ச்சி செய்வதற்காக சென்னையிலிருந்து ஜோஸ்வா இசைக்குழுவினர் வந்திருந்தார்கள். அதில் கலந்து கொண்டு பாடுவதற்காக சரிகமபா முதலாவது டைட்டில் வின்னர் வர்ஷா கிருஷ்ணன் அவர்களும் வந்திருந்தார். அப்போது வர்ஷா கிருஷ்ணன் அவர்களுடன் சேர்ந்து என்னையும் ஒரு சிறப்பு பாடல் பாட கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சி தயாரிப்பாளர். நான் உடனே அவரின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு பாடலை எழுதினேன். போதைப் பொருளால் உலகம் இருளாய் போய்க் கொண்டிருக்கிறது, நாடும் பொழுதும் இளைஞர் வாழ்வு நரகில் கிடக்கிறது என்ற பாடல். அந்த பாடலை எழுதி அதற்கு மெட்டு போட்டு அதை வர்ஷாவுக்கும் சொல்லிக் கொடுத்து இசைக்குழுவினர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அந்த பாடலை அன்று பாடினேன். அது இன்றும் எனக்கு நினைவிருக்கின்றது. இன்றும் இந்த நிகழ்விலே ஜோஸ்வா சுருதியின் இசை நிகழ்ச்சியும் புதிய சரிகமபா புகழ் பாடகர்களும் கலந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்றார்கள். எல்லோருக்கும் எனது வாழ்த்துகள். மற்றும் இன்று வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் பெறுகின்ற படைப்பாளிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துகள். அக்கினி குஞ்சு இணையதளம் மென்மேலும் சிறப்பாக செயல்பட்டு இன்னும் பல ஆண்டுகள் தனது ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும். அதற்கு அன்பு தம்பி பாஸ்கருக்கு ஆண்டவன் அனைத்து நலன்களையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.